Hello geeks, welcome back to D4E Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல vivo ரீசெண்டா லான்ச் பண்ண அவங்களோட flagship ஸ்மார்ட்போனான X90 X90 Pro-வை அன்பாக்ஸ் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் எப்படி இருந்துச்சுன்றதை தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்போ ரீசென்ட் டைம்ல ஒரு கேமரா சென்ட்ரிக் கிங்னே சொல்லலாம். ஸோ vivo கேமரா சென்ட்ரிக்ன்றதுனால கேமராவுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல இப்போதைக்கு அவங்களோட flagship ஸ்மார்ட்போன் இதுதான்றதுனால எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்களான்றதையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க D4E தமிழ், நான் உங்க சுகு. X90 X90 Pro ரெண்டுமே சேம் பேக்கேஜ் தான். இப்போ நம்ம X90 Pro-வை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா X90ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோ இன்ஜினியர்டு பை ஜெய்ஸ்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. அதை எடுத்து பக்கம் வச்சுட்டு வேற பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இருக்கு, அப்புறம் சிம் எஜெக்ட் டூல் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. அப்புறம் உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிளும் இருக்குது. பாக்ஸ் கண்டென்ட் இவ்வளோ தான். ஃபோனை கையில் எடுக்கும்போதே அந்த ப்ரீமியம் வந்துட்டு ஃபீல் பண்ண முடிச்சு. அந்த அளவுக்கு நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீகன் லெதர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் கையில் எடுத்து ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு, கிரிப்பாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மேலே இந்த பெரிய கேமரா பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. சைட்ஸ் இன்னமும் அலுமினியம் தான். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்ட் சென்சேஷன் ஆல்ஃபான்ற ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல IP68க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பில்டுன்னு பார்க்கும்போது இங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஹைலைட்டான விஷயமே கேமரா தான். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சோனியோட IMX989 1 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.75 அப்பேச்சரோட கொடுத்துருக்காங்க. வித் OIS சப்போர்ட்டோட இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 50 மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சார் இருக்கு. இது 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் f1.6 அப்பேச்சரோட. இதுல OIS சப்போர்ட்டே இல்ல. செல்ஃபின்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நாங்க சில சாம்பிள்ஸ் எடுத்தோம். உண்மையிலே லோ லைட்லயும் சரி, லைட் கண்டிஷன்லயும் சரி நல்லாவே வந்துட்டு அவுட்புட் கிடைச்சது. ஸோ 50 மெகா பிக்சல்ல எடுக்கும்போது டீடைல் உங்களுக்கு பெட்டரா இருந்துச்சு. ஸோ நீங்க போர்ட்ரேட்ல எடுக்கும் போதும் அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. கலர் கரெக்ஷன், டைனாமிக் ரேஞ்ச், சேச்சுரேஷன் லெவல் இது எல்லாமே பெட்டரா இருந்துச்சு. அது நார்மல் மோட்ல. இதே நீங்க ஜெய்ஸ் நேச்சுரல் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா கண்ணுல நீங்க என்ன பாக்குறீங்களோ அது அப்படியே அவுட்புட்டா கொடுக்குது. அது மட்டும் இல்லாம டிஸ்பிளேலயே உங்களுக்கு ஜெய்ஸ் நேச்சுரல் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணிட்டு நீங்க போன்லயே வந்துட்டு கலர் கரெக்ஷன்லாம் பண்றீங்க அப்படிங்கும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இங்க லோ லைட் கண்டிஷன்லயும் அவுட்புட் வந்து பெட்டரா இருக்கு. நீங்க லோ லைட்ல அதிகமா போர்ட்ரேட் ஷாட்லாம் எடுக்கிறவங்களா இருக்கீங்கன்னா ஸோ இங்க அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ல வந்துட்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 6 விதமான ஜெய்ஸ் லென்ஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க பெட்டரான போர்ட்ரேட் ஷாட் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா 4K 60 fps எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இது ஸ்டெபிலைசேஷன் அல்ட்ராவில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அல்ட்ராவுக்கு ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1080 60 fpsக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் 1080 60 fpsல எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ 1080 60 fpsன்றது கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 4K 30 fps ஆவது கொடுத்துருக்கலாம். வீடியோ சாம்பிள்ஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சாம்பிள்ஸில் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுங்கிறதுனால ஒரு 4K 30 fpsல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். 1080 60 fpsன்றது ஓகே தான். ஏன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது 1080 30 fps தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது 60 fpsன்றதுனால பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9200 சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணது. இது ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 அளவுக்கு இல்லைனாலும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விவோவோட V2 சிப்பும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சிப்பாகவும் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபியில் நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி பெட்டரான அவுட்புட் கொடுக்கறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 4870 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்
ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. 50 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு கர்வ்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலர்ஸ்லாம் நல்லா பாப் அவுட்டாக நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது பிரைட்டான டிஸ்பிளேயும் கூட உங்களுக்கு 1300 நிட்ஸ் பீக் பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது ரேம் டைப் உங்களுக்கு LPDDR5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது UFS 4.0 கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட X90 இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேமரான்னு பார்த்தோம்னா 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட், அப்புறம் 12 மெகா பிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் போர்ட்ரேட் சென்சார் தான். நெக்ஸ்ட் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் ஒரு சில சாம்பிள்ஸ் நாங்கள் எடுத்தோம். இதோட அவுட்புட்டும் பெட்டராக இருந்துச்சு. இதில் இல்லாத ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ் நேச்சுரல் மோடு இல்லை. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4810 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பில்டுன்னு பார்க்கும்போது இது கிளாஸ் பேக் தான். ஸோ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஸ்காட் சென்சேஷன் ஆல்ஃபான்ற ப்ரொடெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் IP64க்கான ரேட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது ஆஸ்ட்ராய்ட் பிளாக் அப்புறம் ப்ரீஸ் ப்ளூன்னு 2 கலர் ஆப்ஷன்ல அவைலபிள் இருக்கு. மற்றபடி X90 ப்ரோல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா பிரைசிங் பார்க்க போறதுக்கு முன்னாடி இது X80 ப்ரோவோட சக்சஸரான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கிடையாது. X80 ப்ரோவோட சக்சஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா X90 ப்ரோ ப்ளஸ் தான். ஆனால் அது இந்தியாவில் லான்ச் பண்ணல. ஏன் இது X80 ப்ரோவோட சக்சஸர் இல்லைன்னு சொன்னா X80 ப்ரோல இருந்த சில விஷயத்தை வந்துட்டு இதை டவுன்கிரேட் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு Quad HD LTPO பேனல் இல்லை, அப்புறம் விவோவோட யூனிக்கான இருந்த அந்த கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் இல்லை, அப்புறம் உங்களுக்கு 5x டெலிஃபோட்டோ இருந்ததையும் வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தூக்கிட்டு ப்ரைஸிங்கை வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அதுவும் இல்லை. உங்களுக்கு X90 ப்ரோ வந்துட்டு 85,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. X90 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க லான்ச் பண்ண இந்த ப்ரைஸ் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இவங்க லான்ச் பண்ணதிலே X90 தான் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் விவோவோட அந்த யூசர் இன்டர்ஃபேஸை கொஞ்சம் டியூன் பண்ணால் நல்லா இருக்குமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஓப்போவும் சரி, ஒன் ப்ளஸும் சரி, சாம்சங்கும் சரி அவங்களோட யூஏயை ரொம்பவே நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இந்த விவோ யூஏயும் MI யூஏயும் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் எத்தனை பேர் விவோ யூஏ அப்புறம் MI யூஏ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஓகே தான்ப்பா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உங்களோட கருத்தை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை கொஞ்சம் டியூன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா D4E தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டோன்ட் ஹேவ் எ குட் டே, ஹேவ் எ கிரேட் டே. பாய்.